நாடெங்கும் பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் இருக்கு. இந்த வெயில் நேரத்துல அதுவும் முக்கியமா அந்த மதிய நேரத்துல காருக்குள்ள ஏறி உட்கார்ந்தோன்னு ஏசி போடுவாங்க. டக்குன்னு அந்த அனல் தாங்க முடியாம எங்கேயாவது கோயில்களுக்கு இல்ல எங்கேயாவது ஷாப்பிங்க்கு எங்கேயாவது போய் காரை பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுக்கும் பொழுது ஏறி உள்ள உட்காந்தோன்னா ஏசி ஆன் பண்ணுவாங்க டக்கு டக்குன்னு. அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது மிக கொடியது. வெயில்ல திறந்த வெளியில கார் நிற்கும் பொழுது சூடு பட்டு இந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய எல்லா கெமிக்கலும் வெளியேறி இந்த கார் முழுக்க சூழ்ந்திருக்கும். நம்ம உள்ள ஏறி உட்காந்த உடனே ஏசி ஆன் பண்ணோம்னா முதல்ல அந்த பிளாஸ்டிக் தான் உள்வாங்கி நமக்கு அதை கொடுக்கும். அதை சுவாசிக்கும் பொழுது அவ்வளவு தீங்கு குடலுக்கும் சரி உடலுக்கும் சரி. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மாறாக நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அதனால விழிப்புணர்வுக்காக சொல்றேன். காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டுருங்க. 4 விண்டோஸையும் திறந்து விட்டு கொஞ்ச நேரம் வண்டி எடுத்து ஓட்டுங்க. அந்த உள்காத்து வெளியே போகணும், வெளிக்காத்து உள்ள வரணும். சோ அந்த மாதிரி அந்த காத்தை நீங்க சீர்படுத்தி ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் கழிச்சுட்டு அப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஏசி விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அப்புறம் ஏசியை போட்டுங்க. குழப்பம் இருக்காது. காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே அந்த சூடு தாங்க முடியாம அந்த ஏசி ஆன் பண்ணிடுவாங்க. ஹை ஸ்பீட்ல வச்சு எல்லா கெமிக்கலையும் இது உள்வாங்கி வெளியே கொடுத்துரும். அதனால தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க கார்ல ஏறி உட்காடுறீங்க பார்க்கிங்ல, கார் கதவை திறந்து வச்சுட்டு சும்மா ஓரளவு பெரிய பரப்பளவில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னா கார் கதவை திறந்து வச்சிருக்கு. இந்த சூடு முழுக்க வெளியே போகணும். நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில தெரியாமே பண்ணிட்டு இருக்கோம். எது சரி எது தப்புன்னு. அதனால தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சு திருத்திக்கிட்டோம். நல்ல செய்திகளை முடிஞ்ச அளவு உங்க சொல்றதுக்கு பரப்புங்க.